ஹே காய்ஸ், வெல்கம் டு குக் வித் கௌத்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட இது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் சூப்பராக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. நெக்ஸ்ட் எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து ஒரு 50% வந்து வேகணும். அதனால் எண்ணெயிலே சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலூர் முள்ளு கத்திரிக்காயில் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் நாமக்கல்லேருந்து கொண்டு வந்தோம். இப்போ கத்திரிக்காய் 50% வந்துருச்சு. எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அந்த வானல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 சின்ன வெங்காயம் எடுத்து வணக்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இது கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி, சீரகம், மிளகு, 2 வரமிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டு நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டு தேங்காய் போட்டு இறக்கி ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அகைன் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயிலே செய்யுங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து 2 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள், வரமிளகாய் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிங்க. நெக்ஸ்ட்டு நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயிலே சேர்த்திக்கிங்க இதெல்லாம், அப்போ தான் வந்துட்டு பச்சை ஸ்மெல் போகும். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சிம்மில் வச்சு வணக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து உடையாமல் வந்து நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்திக்கலாம். புளி தண்ணி சேர்த்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க சிம்லே. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட்டி பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறதில்ல, தூள் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறதில்ல. நான் கடைசியாக சேர்த்திக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 1/2 போட்டுக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக கத்திரிக்காய் கிரேவி. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுடுசோரில் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.